நேத்து நான் பிக் பாஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நேத்து கம்ப்ளீட் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பிக் பாஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல அ எல்லாருமே பார்வதி அண்ட் கமருதீன பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. அத நினைச்சு கேக் வெட்டி ஒரு தீபாவளி இன்னைக்கு தான் நியூ இயர் தீபாவளி இப்பதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் பர்டிகுலர் அவங்க 2 பேர பத்தி பெருசா அவங்க பண்ண தப்ப எடுத்து சொன்னேன். பட் ஆனா நான் பெருசா வந்துட்டு இத வந்துட்டு யார வந்துட்டு அக்கவுண்டபிலிட்டி எடுக்க சொல்றோம்னா விஜய் டிவி தான் எடுக்க வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோக்கு நிறைய பேர் நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவல் நீங்க என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லி என் கூட இன்ட்ராக்ட் பண்ண சொல்லவே ஒரு பெரிய சந்தோஷம் நினைக்கிறேன். என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ ஜெயின்ற ஒருத்தர் சபரி ரொம்ப கேவலமான ஜென்மம். சேம் ஜெய் சாண்ட்ரா நடிப்பு உச்சத்தை தொட்டு தரணும் அப்படின்ற மாதிரி. இதுல பெரிய டாபிக் என்னன்னா எல்லாருமே சொல்றாங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா எனக்குமே அவங்க வந்து நடிக்கல அப்படின்னு வந்து 100% சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க பண்ண விதம் எல்லாமே ஒரு பேசிக்கா பார்க்க சொல்ல நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அதுக்கு பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதியும் ஆங்கர் பண்ண சொல்லியும் சரி அவங்க வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக்குள்ள போயிட்டாங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கெட்டிங் இன் டு திஸ் டாபிக் ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்கறாங்க என்னன்னா சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல பார்வதிக்கு மட்டும் ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் பண்றாங்க. தட்ஸ் மெயின் ஒய் ரெட் கார்டு ஃபார் பார்வதி அண்ட் கமருதீன் நாட் ஃபார் சபரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லா டிடிஎஃப் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். லாஸ்ட் சாட்டர்டே கனி எவிக்ட் ஆக சொல்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்க 2 பேரும் ஹாட் சீட்ல உட்கார வச்சு இவங்க 2 பேரும் ஹாட் சீட்ல உட்கார வைக்க சொல்ல விச் மீன்ஸ் சாண்ட்ரா அண்ட் கனியை ஹாட் சீட்ல இருக்க சொல்ல எல்லாருமே கனி தான் இருப்பாங்க சாண்ட்ரா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா இருப்பாங்க கனி போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மேபி அது என்ன அவங்களோட வாய் முகூர்த்தமோ என்னவோ தெரியல. கனி இருந்தாங்க, கனி எவிக்ட் ஆனாங்க, சாண்ட்ரா இருந்தாங்க. இது பார்வதி மேல சாண்ட்ராக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிரியேட் பண்ணுச்சு. இந்த சாஃப்ட் கார்னர் மூலமா ஆஃப்டர் தட் அந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் விச் மீன்ஸ் ஒரு 4 டாஸ்க் வரைக்கும் இந்த டிடிஎஃப் 4 டாஸ்க் வரைக்குமே சாண்ட்ரா பவர் கூட தான் இருந்தாங்க. அப்போ நம்ம மேல இவங்க ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப ஒரு மாரல் சப்போர்ட்டா வந்துட்டு சாண்ட்ரா இருந்தாங்க. அந்த நேரத்துல பார்வதி கம்ப்ளீட்டா கமருதீனை பத்தி அகைன்ஸ்டா பேசிட்டு அவன் எவ்வளவு கெட்டவன் அவன் என்கிட்ட எப்படி என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்துட்டு ஜஸ்ட் அவங்க மாரல் சப்போர்ட் மட்டும் பண்ணாம ஏதோ ஒரு விஷயத்துல கமருதீன் அவங்களை அச்சுறுத்த வந்தாரு அப்படின்னா இப்போ எப்படி சாண்ட்ராவை இப்போ கமருதீன் ரெட் கார்டு கொடுத்துட்டு போனது காரணம் எல்லாருமே இந்த பார்வதியும் கமருதீனும் ஒரு காரை விட்டு கீழே தள்ளி விட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலா அதான் நேற்று விஜய் சேதுபதி கிளியரா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க அந்த எல்லை மீறி பேசின விஷயம். சாண்ட்ரோவுமே வந்துட்டு கமருதீனை பார்த்துட்டு காமருதீன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய தப்பாவே வச்சுக்கலாம் மேபி. அதுக்கு கமருதீன் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் அதோட ரொம்ப மோசமா இருந்துச்சு ஆக்சுவலா. மேபி இப்படி எடுத்துக்கங்களேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்ரா ஒரு வாட்டி எல்லை மீறிட்டாங்க. கமருதீன் நிறுத்தி எங்க இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. இந்த மாதிரி பேசுறது எனக்கு நல்லா சுத்தமா பிடிக்கவே இல்லை. திவ்யா சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன வந்துட்டு பொட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறுத்தி சொன்ன அது மேபி அப்படி இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா வேற மாதிரி ஆயிருக்கும் ஆக்சுவலா. பட் ஆனா இங்க ஏன் இந்த விஷயம் ரொம்ப ஹாட்டா ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா விஷயமுமே பார்வதி அண்ட் கபூருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. அந்த எல்லா விஷயத்துலயுமே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளவு ஈவில் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். மண்டேல இருந்து ஒரு 2-3 டாஸ்க் வரைக்குமே ஈவன் கமருதீனை எப்படி அந்த கார்க்குள்ள சாண்ட்ராவை அச்சுறுத்தினாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்வதியை இப்படி சேஃப் ஆயிட்ட சாண்ட்ரா கூட சேர்ந்து ஒரு டீம் அப் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அச்சுறுத்தினாரு. அப்போ சாண்ட்ரா தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டிஆர்பி டாஸ்க் அப்போ யாருக்கு டிஆர்பி இருக்கு அப்படின்னு கேட்க சொல்ல சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் கமருதீனை சொல்லிட்டாங்க. அவர் தான் ஒரு டிஆர்பி டீம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது கமருதீனுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த டாஸ்க்கை நீங்க நான் லைவ்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் இந்த டாஸ்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் ஃபுல்லாவே கமருதீனும் பார்வதும் தான் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருமே கமருதீன் என்ன சொல்றாரு, நான் பேட் டச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்றா. எனக்கு இது பயங்கரமான ஒரு கெட்ட பேரை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸா வந்து அவர் பேசுறாரு. அந்த டைம்ல பார்வதியுமே வந்துட்டு ஓகே நான் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அன்வான்ட் வேர்ட்ஸ் எப்படி சாண்ட்ராவை என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசினாரோ கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பாலிஷ்டா கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய விஷயம் பீட் பண்ணாங்க. இந்த விஷயம் கூட பீட் பண்ணல நம்மளுடைய லைவ்ல. பட் அப்போ லைவ்ல அந்த அவர் பேசின வார்த்தை எல்லாத்தையுமே பீட் பண்ணாங்க. அந்த டிஆர்பி யாருக்கு டிஆர்பி இருக்குன்ற டாஸ்க் அப்போ சாண்ட்ரா இன்ஃபேக்ட் அப்போ வினோத் வந்துட்டு கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்போ சாண்ட்ரா தான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தென் செகண்ட் டாஸ்க் அந்த கோல்டன் பால் டாஸ்க் ஆக்சுவலா அந்த டாஸ்க் அப்போவும்
கமருதீன் கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாரு ஆக்சுவலா பார்வதிக்கு அகைன்ஸ்டா. அப்பவுமே சாண்ட்ரா தான் கூட இருந்தாங்க. அப்பவுமே மத்த எல்லாருமே ஓரளவு டீசென்ட் தான் ஆடினாங்க. கமருதீன் அண்ட் பார்வதி தான் பயங்கர அக்ரெசிவா ஆடிக்கிட்டாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பர்சனல் ஃபைட்ட அங்க காட்டிக்கிட்டாங்க. அப்ப 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை இருந்துச்சு. அந்த பர்சனல் ஃபைட்ட காட்டிக்கிட்டாங்க. ஸோ முக்கியமான விஷயம் 3வது டாபிக் ஆக்சுவலா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன நியாயப்படுத்துறாங்க, கமருதீனும் பார்வதி என்ன விஷயத்தை நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த பின் பாயிண்ட் அந்த பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாமே குரூப்பா ஆடுனீங்களே, அதே மாதிரி தான் நாங்களும் இந்த விஷயத்தை குரூப்பா ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டிடிஎஃப் டேஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் யார் அதிகமா பாயிண்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்பா ஆடுற கேம்ல அவங்கள வந்து தோக்கடிச்சிருவோம். அதை அவங்க மெயின்டைன் பண்ணவும் செஞ்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அரோராவும் இந்த டிடிஎஃப் டாஸ்க் 1ல அரோராவும் சுபிக்ஷாவும் வின் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் பர்சனா சுபிக்ஷாவை தான் வெளியே தள்ளியிருப்பாங்க. தென் அதான் அரோராவும் சுபிக்ஷாவும் கண்டினியூஸ் ஆடி இருப்பாங்க. தென் சபரி அரோராவை கிட்டத்தட்ட நீங்க நான் லைவ்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு half an hour வந்து அவங்கள ஓட விட்டே இருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட கை வலியில துடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய மருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கை வலிக்கு சபரி தான் வந்து அஹ், இந்த பேண்ட் எல்லாம் போட்டு விடுவாரு. ஸ்டில் அவரு அரோராவை தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கேம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு அப்போ கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி அரோராவை ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி பாரும் கபருதினும் கேள்வி கேட்டிருக்கலாம். ஓகேவா? இந்த பிங்க் டாஸ்க் அப்பயும் சபரி தான் ஃபர்ஸ்ட் பர்சனா உள்ள புடிச்சு போடுறாங்க. அப்பவே கமருதீன் கேள்வி கேட்டிருக்கலாம், பார்வதி கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. இந்த 2 பேருமே இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்ல மத்த எல்லாருமே தோத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் கை கொடுத்துட்டு போவாங்க. அந்த பிங்மி டாஸ்க் அப்பவே இவங்களோட ஈவென்ட் சைடு அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ருதீன் என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஒரு கேம் மேபி அதே மாதிரி சபரி தான் கோவப்பட்டாரு. அவர் கோவப்பட சொல்ல கம்ருதீன் மாதிரி கோவப்படல. இன்ஃபேக்ட் கம்ருதீன் இந்த டிடிஎஃப் ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல. பட் சபரிக்கு 100% இருந்துச்சு. ஓகே.